இது பொறப்பு இது பிடிச்சிருக்கு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற அட்மிஷனை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்கவும் ஷர்ட்னு ஷூட்டாகவும் பார்த்துலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட்டை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி கொண்டேனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேங்கனாக்க இந்த கவுண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்காது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நீங்கள் பிரில் பார்த்தீங்களா அந்த டெம்ப்ளேட் அது வந்து பண்ண ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுக்கு வந்துக்கோங்க. இப்போ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்டு கொடுத்துட்டு அடுத்தடுத்து இருக்கிற அந்த கவுண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த எஃபெக்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. வேறு எதுவும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகே, ஸோ கவுண்ட் முடிச்சு நெக்ஸ்ட்டு இந்த ஹாப்பி நியூ இயர்க்கு வந்து பார்த்தா ஆல்ரெடி நான் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். இதில் வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. பட் இது கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்கா ஜஸ்ட் நான் அந்த நியூ இயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் ஃபஸ்ட் எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ இதில் இந்த கலர் ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ரெண்டுத்துலேயும் நீங்கள் வந்து பண்ண கலரே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தா உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, ஸோ இப்போ நாம் எதுக்கு டெம்ப்ளேட் ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கொண்டு வந்துட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ இதில் வந்து பார்த்தா 2 டெம்ப்ளேட்டு கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பார்த்தா அந்த கவுண்ட்டுக்கு, இன்னொன்று வந்து பார்த்தா இந்த ஹாப்பி நியூ இயருக்கு. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தா இந்த 4 செகண்ட் இருக்கிற அந்த டெம்ப்ளேட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ கரெக்டாக அந்த கவுண்ட்டு டெஸ்ட் இருக்கா. ஸோ அதுக்கு கீழே நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஆல்ரெடி நான் வந்து பண்ண டைமிங்க்கு ஏற்ற மாதிரி தான் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த ஹாப்பி நியூ இயருக்கு எங்கள் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ இந்த இடத்துல இந்த டெம்ப்ளேட்டையும் நீங்கள் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ இது வந்து பண்ண கரெக்டாக இந்த ஹாப்பி நியூ இயருக்கு கீழே நீங்கள் வந்து பண்ண செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து பண்ண நீங்கள் கட் பண்ணணும். இந்த ரெட் கலர் வந்து பண்ண எங்கே முடியுதோ அங்கே வந்துக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் அங்கே வந்துட்டு இதை வந்து பண்ண நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் அந்த புக் மார்க் போய்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் கரெக்டான டைமுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு கிடச்சிடுச்சா? ஓகே, ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நாம் பிக்கு இதை ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நெக்ஸ்ட் பிக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட பிக் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ அப்படி உங்கள்கிட்ட பிக் இல்லையா அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸே கொடுத்து ஒரு நேனிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் கம்பர்ஷன் கொடுத்து கீழே அமௌண்ட்ஸில் போய்ட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிக்கு தரமாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பிக்கு தரமாக நீங்கள் அசென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கிரேவ் ஃப்ரம் எக்ஸ்பென்ஷன் கொடுத்து பெசோ பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த பிக்கு நேனிஸில் கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட நிறையா பிக் இருந்துச்சுனாக்கா இப்போ நான் சொன்ன சேம் மெத்தடில் நீங்கள் பிக்கை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நாம் எடிட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டெஸ்ட்டெல்லாம் முடிஞ்சு ஸோ அதையும் நாம் ஸ்கிப் பண்ணிடலாம். டேரெக்டாக நீங்கள் பிக் ஆட் பண்ணுற இடத்துக்கு வந்துக்குங்க. ஸோ நம்ம பிக் ஆட் பண்ண முடியும் சிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்காது. ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன் பண்ணால் பிக் ஆட் பண்ணிக்கினே போய்க்கலாமா? ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் லேயருக்கு வந்துக்குங்க. ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அடுத்தடுத்து ஆரஞ்சு நான் கொடுத்துருக்குன்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ முடிஞ்சு. இப்போ நாம் இந்த ஆரஞ்சு கலரில் பிக் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயர் போய்க்கலாம். ஸோ அதுக்கு அந்த ஆரஞ்சு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர்ஃபுன்ற கொடுத்து ஸ்டாரிங் கொடுத்து இப்போ நீங்கள் நேனிஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஸோ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் ப்ளஸ்ஸையும் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி வந்து பண்ண பிக் ஆட் ஆகிடும். ஸோ இதுக்காக தான் நான் பிக்கை நேனிஸில் கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஸோ இதே சேம் மெத்தடில் இந்த ஆரஞ்சு கலர் லேயருக்கு மட்டும் நீங்கள் வந்து பண்ண பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரஞ்சு கலர் லேயர் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கிரே கலர் இருக்கும். ஸோ இதுவும் அதே சேம் மெத்தட். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்தடுத்து கிரே கலர் நான் எங்கே கொடுத்துருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தா 1 பண்ண இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எப்பவும் போல் பிக்கை நீங்கள் இந்த லேயரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பிரில் பார்க்குற மாதிரி இல்லை நான் சொல்லித்தர மாதிரி ஒரே பிக்கு தான் நீங்கள் ஆட் பண்ணலை. என்கிட்ட ஒரு பிக்கு தான் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நான் வந்து பண்ண ப்ரிவியூலையும் சரி எடிட் பண்ணுறதுலையும் சரி உங்களுக்கு ஒரே பிக் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட நிறையா பிக்கு இருந்துச்சுனாக்கா ஸோ
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பிக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வேறு டெம்ப்ளேட். ஸோ நீங்கள் வெவ்வேறு பேக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துலாம். ஸோ அதுக்கு கீழே இருக்க குரூப் 1ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு எடு குரூப் வைக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் லேயர் இருக்கா, அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கலர்ஃபுல்ற கொடுத்து ஸ்டாரையும் கொடுத்து சரி நான் எடிட் பண்ண வேண்டிய பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் செகண்டும் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே சர்ச்சில் டைல்ஸ்ன்னு டைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் இருந்தால் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து கீழே வந்து பண்ண மிரர் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற எஃபெக்ட்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஸோ இப்போ மேலே இருக்கிற குரூப் 2வை கிளிக் போயிட்டு எடு குரூப் போயிட்டு அதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட பிக்கு பொசிஷன் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஸோ இதில் அந்த காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் இதில் நாம் பேஸ்ட் பண்ணிட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஸோ என்கிட்ட ஒரே பிக் இருக்கிறதுனால இந்த 2 குரூப்லேயும் நான் ஒரே பிக் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட நிறைய பிக்கு இருக்கா, ஸோ இதில் ஒரு பிக்கு இதில் ஒரு பிக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆடி மூவ் பண்ணிக்கொண்டேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் அதே சேம் மெத்தட் தான் பிக் ஆட் பண்ணுறது. ஜஸ்ட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கலர் பண்ணுற கூட ஸ்டாரை கொடுத்து நான் எடிட் பண்ண வேண்டிய பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே கார்னரில் ப்ளஸ் செகண்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இதே சேம் மெத்தடில் மேலே இருக்கிற அந்த 2 லேயருமே நீங்கள் பேக்ரவுண்ட் பிக் என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ ஸோ அதே சேம் பிக்கை தான் இந்த 2த்துலையுமே நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது வேறு. ஓகே. ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டே நீங்கள் 60 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷூட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம யூடியூப் கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.